ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பகவான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடவுளை பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பகம் அப்படின்னா 6 குணங்கள்னு அர்த்தம். மிக மேன்மையான 6 குணங்களை உடையவனே இறைவன். எனவே தான் கடவுளை நம்ம பகவான்னு சொல்கிறோம். அப்போ அந்த 6 குணங்கள் என்னென்ன அப்படின்னா, எல்லையற்ற ஞானம், எல்லையற்ற பலம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற ஆற்றல், எல்லையற்ற ஆதார சக்தி, எல்லையற்ற தேஜஸ். இந்த 6 குணங்கள் தான் பகம் அப்படின்னு சொல்கிறோம். அதனை உடையவன் பகவான் அப்படிங்கிறோம். இந்த பகவான் என்னும் சொல் எங்கு யாரால் அதிகம் விளக்கப்பட்டுள்ளது, எங்கு பயின்று வருகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, பகவத்கீதை முழுவதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் என்றே அழைக்கப்படுகிறார். பகவான் அப்படிங்கிற சமஸ்கிருத சொல் வியாசதேவரின் தந்தையும் அங்கீகாரம் பெற்றவருமான பராசர முனிவரால் விளக்கப்பட்டுள்ளது. பகவத்கீதையில் இந்த பகவான் அப்படிங்கிற சொல்லுக்கு 6 குணங்கள் அப்படிங்கிற விளக்கம் எங்கே இருக்குன்னா, பகவத்கீதையினுடைய 2வது அத்தியாயம் கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படிங்கிற அத்தியாயத்தில் ஸ்லோகம் 2வது. அந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பகவான் வாச்சா அப்படின்னு கிருஷ்ணரே சொல்கிறார் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தில் வருது. அதில் 6 குணங்கள் அப்படின்னு செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் அப்படின்னு 6 குணங்களை சொல்லியிருக்காங்க. பரமபுருஷர் பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு விளக்கப்பட்டுள்ளது. இந்த செல்வம், புகழ், பலம், அழகு, அறிவு, தியாகம் அப்படிங்கிற இந்த 6 குணங்களும் ஏன் மக்கள்கிட்ட இல்லையா? நிறைய பேர்கிட்ட இந்த குணங்கள் இருக்கே, நிறைய நபர்கள் இந்த உலகத்தில் இந்த குணங்களோடு இருக்காங்களே அப்படின்னு நாம் கேட்கலாம். ஆனால் அனைத்து செல்வம், அனைத்து பலம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்ட இருக்காது. ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். 6ல் ஏதாவது ஒரு குறை இருக்கும், அல்லது 6ம் இருக்கும், 6ம் முழுமையாக இருக்காது. அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். கிருஷ்ணர் மட்டும்தான் இவை அனைத்தையும் முழுமையாக கொண்டவர் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரம்மா, சிவபெருமான், நாராயணர் உட்பட எந்த உயிர்வாளிடமும் கிருஷ்ணரிடம் இருப்பதை போன்ற முழுமையான ஐஸ்வர்யங்கள் கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மதேவர் பகவான் கிருஷ்ணரை ஆதி புருஷராக முழுமுதற் கடவுளாக முடிவு செய்துள்ளார். அவருக்கு இணையாகவோ உயர்வாகவோ எவரும் இல்லை. அவரே கோவிந்தர் என்று அறியப்படும் ஆதி புருஷர் பகவான். மேலும் அவரே எல்லா காரணங்களுக்கும் உன்னத காரணமானவர் அப்படின்னு பிரம்ம சம்ஹிதையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கேசவன் அப்படின்னு சொல்கிறோம். கேசவன் அப்படின்னா என்னென்னா, கேசவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு கிருஷ்ணர் என்றோ விஷ்ணு என்றோ பொருள் கொள்வது அப்படிங்கிறது சரியில்லை. கேசவ அப்படிங்கிறதுல கா அப்படிங்கிறது பிரம்மா, ஆ அப்படிங்கிறது திருமால், ஈச அப்படின்னா சிவபெருமான், வ அப்படிங்கிறது தன் வசத்தில் வைத்து கொண்டிருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த மும்மூர்த்திகளையும் உள்ளடக்கிய மேலான பரம்பொருளை கேசவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோவிந்தன் அப்படின்னா பகவான் கண்ணனாக அவதரித்த போது இந்திரனுடைய கர்வத்தை அடக்க, மக்களை வாழச் செய்ய, மக்கள் வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்த இந்திர விழாவை தடுத்து நிறுத்தி ஆயர்குல மக்களினுடைய வாழ்விற்கு ஆதாரமான பசுக்களுக்கு உணவான புற்களை வழங்கும் கோவர்தனகிரிக்கு பொங்கலிட்டு வழிபடச் செய்தார். இதனால் கோபம் கொண்ட இந்திரன் ஆயர்பாடியை அழிக்க கனமழையை பொழியச் செய்தார். எனவே ஆயர்களையும் பசுக்களையும் காக்க மாதவன் கோவர்தன மலையையே தூக்கி மக்களை அதன் கீழ் வைத்து காத்தார். இறுதியில் தோற்றுப்போன இந்திரன் பகவானிடம் மன்னிப்பு கேட்டு சகல உயிர்களையும் காப்பவர் அப்படிங்கிற பொருளில் கோவிந்தன் அப்படிங்கிற பெயரை சூட்டி அபிஷேகம் செய்து வைத்தார். கோ என்றால் பசு அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை, அனைத்து உயிர்களும் என்ற பொருளும் உண்டு. விந்த அப்படின்னா ஒன்றை தேடி விரும்பி போய் அடைவது அப்படின்னு பொருள். அனைத்து உயிர்களும் தேடி போய் அடையும் குறிக்கோளுடைய பரமாத்மா அவர் அப்படிங்கிறதுனால கோவிந்தன் அப்படிங்கிற பெயர் அவருக்கு உண்டாயிற்று. ஆண்டாள் கூட 3 இடங்களில் கோவிந்தன் அப்படிங்கிற பெயரை உபயோகிச்சிருக்காங்க. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு 27வது பாட்டிலையும், குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு 28வது பாட்டிலையும், பறை கொள்வான்
என்று கான் கோவிந்தா அப்படின்னு 29வது பாசுரத்திலும் கூறி கோவிந்தன் என்ற பெயரின் மகிமையை பூமாதேவியின் அவதாரமான ஆண்டாள் நாச்சியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.